பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் இந்த ஜனங்க கிட்ட வரும்போது அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட வருவேன். எப்படி? கிறிஸ்துவனுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன் என்று சொல்லுவேன். கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். நான் உங்களிடத்தில் வரும்போது அவள் சொல்ல, நான் உங்களிடத்துல வருவேன். அப்படி வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன்னு சொல்றேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். இவர் சொல்றது ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி இந்த இடத்துல அவர் சொல்லல. ஒரு சரீர நன்மையை பற்றி அவர் சொல்லல. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் அதை பற்றி சொல்றார். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன். இப்போ கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு பவுல் நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்பது ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வருவதற்கு உங்களிடத்துல நானும் வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது வசனத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோட, ஒவ்வொரு கூட்டங்களில் பேசும் பொழுதும் வசனத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோட, சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோட, சம்பூர்ணமான காரியத்தோட நான் தேவ ஜனங்கள்கிட்ட பேசணும். அதனால ஜனங்கள் பிரயோஜனம் அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் என்னுடைய விருப்பம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமகிமையும் உண்டாவதாக. அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களா இருக்கிற உங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம், சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். இந்த சுவிசேஷம் இருக்க பைபிள்ல அது சம்பூர்ண ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன? அதுல சுகம் இருக்கு, அதுல ரட்சிப்பு இருக்கு, அதுல விடுதலை இருக்கு, அதுல ஆறுதல் இருக்கு, அதுல சந்தோஷம் இருக்கு, அதுல சமாதானம் இருக்கு, அதுல நிறைவு இருக்கு. எல்லாம் அதுல இருக்கு. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல எல்லாம் இருக்கு. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல இல்லாதன்னு ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல எல்லாம் இருக்கு. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சம்பூர்ணமானதா இருக்கு. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல இல்லாத எதுவுமே எல்லாம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல இருக்கு. ஆகவே அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் கட்டளையிட்டு உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஜனங்களுக்கு கட்டளையிடு. இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற பரிபூர்ண நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.